என்னன்னா சத்து மாத்திரையை பத்தினது சார். நம்ம ஜுரம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போறோம். அவங்களுக்கும் சத்து மாத்திரை வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்றாங்க டாக்டர்ஸ். சுகர் கண்ட்ரோலுக்காக டாக்டரை பார்க்க போறோம். அவங்களுக்குமே வந்துட்டு சத்து மாத்திரையை எழுதுறாங்க. சில பேர் வந்துட்டு நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், ஒழுங்கா சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாவே சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம இப்படி சத்து மாத்திரை சாப்பிடுறதுனால வர நன்மைகளை பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா சார்? அதனால இருக்கிற ரிஸ்க்குமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அரௌண்ட் 60 year old ஃபீமேல், 20 years அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கு. அவங்க ஒரு காலம் வரைக்கும் அவங்க மல்டி விட்டமின் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 5 to 6 years போடவே இல்லை. கால் எரிச்சல் வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து மல்டி விட்டமின் எழுதி எடுக்கிறோம். ஆனா மல்டி விட்டமின் வாங்குறதே கிடையாது. ஆனா டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஷண்ட் மல்டி விட்டமின் தவிர்த்துட்டு மீதி மாத்திரைகள், சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை ரெண்டும் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த மல்டி விட்டமின் டேப்லெட் எடுக்காதனால ஏற்படக்கூடிய பர்னிங் சென்சேஷன் ஆஃப் ஃபீட், அந்த விட்டமின் B6 குறைபாடோ விட்டமின் B12 குறைபாடால அவனுக்கு அந்த கால் வலி ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சப்ளிமெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு முற்றிலும் சரியாயிடுச்சு. ஸோ 2வது கேட்டகரி பார்ப்போம். ஒரு 7 நாள் 8 நாள் ஃபீவர் இருக்கிற ஒருத்தர் ஒரு டைஃபாய்டோ டெங்குவோ ஏதோ ஒரு இல்னஸ்ல இருந்து அவர் மீண்டு வரும்போது அவருக்கு இம்யூன் டெஃபிஷியன்சி போகுது. அப்போ சத்து குறைபாடு இருக்கனால ஏற்படக்கூடிய ஒரு இம்யூனிட்டி லோ. அப்போ அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு 5 to 6 days ஆஃப் மல்டி விட்டமின் போறதுல எந்த தப்பும் கிடையாது. அது கண்டிப்பாக அவருக்கு அந்த இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கும் உதவும்.